இது குழந்தைகள் படிக்கிற டைம். கொஞ்சம் தொல்லை பண்ணாம இருக்கீங்களா? நோ நோ, இது நான் பாடுற டைம். 7 to 7:30. இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் நான் பாடிக்கிட்டு தான் இருப்பேன். கொஞ்சம் நிறுத்துறீங்களா? அவ்வளவு சிரமம் இருந்தா வீட்டை காலி பண்ணிட்டு போங்களேன். ஏன் வீட்டுல ஏன் இஷ்டப்படி நான் பாடிட்டு தான் இருப்பேன். என்னமாச்சு? கேக்குறதுக்கு நமக்கு யாரும் இல்ல நினைச்சுக்கிட்டு தானே அந்த ஆள் நம்மள இப்படி தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான். என்னடி ஆச்சு சொல்ல? 2 நாள் மட்டும் இங்க தங்குறேன்னு சொன்னப்போ நீங்க நம்புனீங்களே, இப்ப என்ன ஆச்சு? என்னமாச்சு? வழியில நடக்க விட மாட்டேங்கிறான், ஆபீஸ்ல உட்கார விட மாட்டேங்கிறான், இப்போ வீட்டுக்குள்ள வர விட மாட்டேங்கிறான். ஆம்பளை துணை இல்லாத இந்த வீட்டுல வயசு பொண்ணுங்களை தனியா வச்சுக்கிட்டு நான் என்னதான் பண்ண போறேனோ ஆண்டவா. அம்மா, நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? நமக்கு ஆம்பளை துணையா இல்ல? பாம்பேல இருந்து தாமோதர மாமாவை வரவழைச்சு இந்த தடியனுக்கு செமத்தியா உத கொடுத்தாதான் இவன் சரிப்பட்டு வருவான். தாமோனியா வேண்டாண்டி, தாம பொல்லாதவன், எப்ப பார்த்தாலும் வெட்டு குத்துன்னு அலையிறவன். அதனாலதான் அவரை இங்க வரவழைப்போங்கிறேன். அதனால எங்களுக்கு மன நிம்மதியே இல்ல மாமா. நீங்க கண்டிப்பா இங்க வந்தாகணும். இந்த முரடனை வீட்டை விட்டு துரத்திட்டு தான் நீங்க திரும்பி போகணும். நிச்சயமா நீங்க வருவீங்கிற நம்பிக்கையோட நாங்க காத்திருக்கோம். இப்படிக்கு சாரதா. இதுவரை 17 கொலையை நடு ரோட்ல செஞ்சு பம்பாய் நகர போலீஸையே நடுநடுங்க வச்ச எங்க மாமா தாமோதரன் உடனே புறப்பட்டு இங்க வர்றாரு. எங்களுக்கு தொல்லை கொடுக்கும் ஆசாமியின் கழுத்தை சீவி கொல்ல பக்கம் மெரிய வர்றாரு. உயிர் மேல ஆசை இருந்தா இந்த இடத்தை விட்டு போய்விடுவது நல்லது. தாமோதர் மாமா அவ்வளவு பயங்கரமான ஆளா? என்ன 20 பேர் ஒன்னா வந்தா கூட நம்ம மாமா ஒரே கையால சமாளிச்சவராச்ச. குங்ஃபு, கராத்தே, ஜூடோ இதெல்லாம் அவருக்கு அத்துப்படி. மாமா வந்ததும் பாரு, அந்த மாங்கா மாடைய ஹவுஸ் ஓனர் மயில்சாமி கவுண்டரை பீஸ் பீஸா கிழிக்க போறாரு. இந்த மயில்சாமி ஒண்ணு பயந்தா ஒளி இல்ல, சும்மா பம்பாயில இருந்து மாமா வரான்னு பூச்சி காட்டாத. பூச்சி காட்டுனா இல்லையான்னு அவர் வந்ததுக்கு அப்புறம் தெரியும். பம்பாயில இருந்து புறப்பட்டதா தந்தி வந்துருச்சு, கத்தி இடுக்கட்டியோட வராரு. யோ கவுண்டர, சொல்றேன்னு தப்பா நினைக்காத. உயிர் மேல ஆசை இருந்தா இப்பவே இந்த வீட்டை விட்டு கிளம்பிரு. நீதான் மயில்சாமி கவுண்டரா? ஆமா. என்ன தெரியுதா? இப்பதானே பாக்குறேன். ரொம்ப பழைய ஆளு. அடி தடினாலும் சரி, வெட்டு குத்துனாலும் சரி, நமக்கு தனி பேரு, அலாதி மரியாதை. इन बातों में हमारा नाम बहुत मशहूर है, समझे? உன்னை நல்லா கவனிக்கணும்னு சாரதா லெட்டர் எழுதி இருந்தா, அதுக்காகத்தான் வந்திருக்கேன். உன்னை எப்படி கவனிக்கிறது நான் இன்னும் முடிவெடுக்கல. வெளியே போறியா? போயிட்டு வா, கதையை விட்ட இடத்துல இருந்து தொடருவோம். சம்ஜே? சல்லே. சார், இன்னும் ஒரு வாரத்துல இவங்க வீட்டை காலி பண்ணலன்னா கிராமத்து வீடு ஏலத்துல போயிடும். ஆமா, அவங்களெல்லாம் அடிச்சு விரட்டுறதுக்கு திட்டம் போட்டியா? போட்டேன் சார். ஆணி பேர் அசைச்சா மரமே சாஞ்சிடும் நினைச்சு குழி தோண்ட ஆரம்பிச்சேன். குழிக்குள்ள இருந்து பூதம் புறப்பட்டிருக்கு. பூதமா? உள்ளூர் பூதமா வெளியூர் பூதமா? வெளியூர் தான், பாம்பே பூதம். 6 அடி வருஷம் 4 அடி அகல, பார்க்க பயங்கரமா இருக்கு. ஓ, தாதர் எக்ஸ்பிரஸ் கஷ்டப்பட்டு புடிச்சு வந்திருக்கு போல இருக்கு. ஏன் சார், என்ன பண்றதுன்னு தெரியாம நான் முடிச்சிட்டு இருக்கேன். உங்களுக்கு கிண்டலா இருக்கா?
கிண்டல்லையா? ஒரு விஷயம் மாத்திரம் சொல்றேன், நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோ. அந்த வீட்டை நீ காலி பண்ணாலோ விட்டு கொடுத்தாலோ திரும்ப அந்த வீடு உனக்கு கிடைக்காது. அது எனக்கும் தெரியும் சார். பிரச்சனைக்கு ஏதாவது வழி சொல்லுங்கன்னா கிளாஸ் அடிச்சிட்டு இருக்கீங்க. இதை அடிக்கலைன்னா என் பொண்டாட்டி என்ன அடிப்பாயா? ஊர்ல இருந்து இப்ப வண்டி ஏறிட்டா, வந்துருவா. இப்போ நீ சொன்னிய பாம்பே பூதம்னு, அதை விட பெரிய பூதம் என் பொண்டாட்டி. பொண்டாட்டிக்கு பயந்து தண்ணி அடிக்கிறீங்களா? பயப்படாம இருக்கிறதுக்கு தான் இந்த தண்ணி. தம்பி மயில்சாமி, என்ன நீ பயப்படுறியா? பயப்படாத, நான் கொஞ்சம் வீக்கு. என் பொண்டாட்டி வந்து ஏடா கோடமா ஏதாவது கேட்டா தைரியமா பதில் சொல்றதுக்கு தான் இந்த மருந்து. அப்போ இத சாப்பிட்டா யாரையும் தைரியமா எடுத்து நிக்கலாமா? இவ்வளவு சட்டம் பேசுறிய, இது கூட தெரியாம குழந்தை மாதிரி இருக்கிற. இத போட்டா யமனை கூட எதிர்த்து பேசலாம். இது அடி. இது பத்தாது, நானே அடிச்சிடறேன். அப்பா, இந்த போற வழியில 9ஆம் நம்பர் கடை இருக்கு, போய் ஃபுல்லா ஏத்திக்கிட்டு அந்த பாம்பேக்கார முன்னால போய் நெல்லு. டிக்கெட் எடுக்காம வண்டி ஏறிடுவான் அவன். தலஜி, அந்த பையன் என்ன பார்த்துட்டான் இல்லையா, அநேகமா திருப்பி வர மாட்டான். தாமுண்ணே, பாவம், அந்த பையனை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. நீ ரொம்ப பயந்து போயிருக்கிற தங்கச்சி. இது நம்ம குடும்ப பிரச்சனை இல்லையா, கவலைப்படாத, நான் ஈஸியா சால்வ் பண்ணிடுறேன். மாமா, அந்த மாங்காய் மடைய வந்ததும் அவனை நல்லா அடிச்சு கைய கால முடிச்சு வைங்க. சபாஷ்ரா மாப்பிள்ள, நீ தாண்டா நம்ம டைப்பு. வாங்க சாப்பிட போலாம். தமிழ்நாட்டு கோழிக்கறி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. மாமா, அந்த ஆள் இங்க வந்த பிறகு இன்னைக்குதான் நாம நிம்மதியா சாப்பிட போறோம். सब ठीक हो जाएगा बेटी, வாங்க சாப்பிடுவோம். மாமா, அவன் வந்துட்டான். சீக்கிரம் வருவேன்னு நினைச்சேன், இவ்வளவு லேட்டா வர்றிய? வேலை இருந்துச்சு. அச்சா, போத் அச்சா. என்னை பத்தி நானே சொல்லிக்கிறது அவ்வளவு நல்லா இருக்காது. இருந்தாலும் 1-2 விஷயங்களை உன் காதல போட்டு வைக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். போன வாரத்துக்கு முந்தின வாரம் வரைக்கும் நான் திகார் ஜெயில தான் இருந்தேன். ஓஹோ, ஜெயில தான் நம்மளுக்கு வேலைங்களா? காமோஷ். கோபத்துல ஒருத்தனை மாறுகால் வாங்கிட்டேன், அதுக்காக தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த குத்து வெட்டு கொலை எல்லாம் பம்பாய் வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப சாதாரணம். போன வாரம் கூட பாம்பேல 2 பேரை வெட்டிட்டு தான் வந்திருக்கேன். மறுபடியும் என்ன பத்தியே பெருமையா பேசுறேன்னு நினைக்காதே. இந்த கடத்தல், கொலை, கொள்ளை இதுல எல்லாம் உலக புகழ் வாங்கியிருக்கிறானே சார்ல்ஸ் சோப்ராஜ், நம்ம தோஸ்த். 4 பேர்கிட்ட சொல்லி பெருமைப்படுற அளவுக்கு உங்களுக்கு ஒரு வரலாறு இருக்குங்க. ஆனா நம்மளுக்கு அந்த மாதிரி வரலாறு எல்லாம் கிடையாதுங்க. தேவைப்படுறப்போ ஒரு ஆளைய க்ளோஸ் பண்ற அளவுக்கு நெஞ்சில தில் இருக்குங்க. சபாஷ் பேட்டா, சபாஷ். இந்த மாதிரி நெஞ்சில உறுதி இருக்கிறவனை கண்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பத்தியா, கரெக்டா மணி 11 ஆக போகுது. நான் உனக்கு 1 மணி நேரம் டைம் தர்றேன். சிர்ஃப் ஏக் ஹி கண்டா. உள்ள போய் உன் மூட்டை முடிச்செல்லாம் பேக் பண்ணிட்டு கரெக்டா 12 மணிக்கு இந்த இடத்தை காலி பண்ணணும். ஐ மீன், இந்த வீட்டை விட்டே வெளியே போயிடணும். சம்ஜே? யாத் ரக். 12 மணிக்கு இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போற இல்ல, இந்த வீட்டுல ஒரு கொலை விழும். ஜாவ் ஜாவ்ரே. மாத்திரம் நீ நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோ. அந்த வீட்டை நீ காலி பண்ணாலோ விட்டு கொடுத்தாலோ திரும்ப அந்த வீடு உனக்கு கிடைக்காது.
ஏடா கூடமா நடந்துக்காதீங்க, கொஞ்சம் நிதானமா நடந்துங்க. சுப்ரா பहन, हम बहुत लोग देखे. மாமா, கோபத்துல அவசரப்பட்டு நீங்க எதுவும் செஞ்சிடாதீங்க. ஆச்சு என்ன? மயில்சாமிங்கிற இந்த ஹவுஸ் ஓனர் யாருக்கும் பயப்படாம இதே வீட்டில் இருக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். சீக்கிரமே இதே வீட்லயா? எஸ், இதே வீட்டுல தான். இவர் பிடிச்ச இந்த குடித்தன காலங்க இருக்கிற இதே வீட்டுல தான். ஆர்டிஓ ஆபீஸ்ல வேலை பார்த்த எங்க அப்பா ஏன் பேர் எழுதி வச்சாரு இதே வீட்டுல தான். சபாஷ் பேட்டா சபாஷ். உன்ன மாதிரி தைரியசாலியில கண்டா இந்த தாமோதரத்துக்கு ரொம்ப பிடிக்கும். ஆஜாவ் சர்க்கார், என் கூட நீ பம்பாய்க்கு வா, உன்னை நான் பெரிய தாதா வாக்கிறேன். ஆமா, உனக்கு இப்படி இவ்வளவு தைரியம் வந்துச்சு? சந்தர்ப்பம் சூழ்நிலை எல்லாம் சேர்ந்து எப்ப பிரச்சனை இந்த அளவுக்கு வந்துடுச்சோ நீங்களே சொல்லி அவங்க வீட்டை காலி பண்ண சொல்லுங்க. ஜரூர் ஜரூர், இவங்களை நான் காலி பண்ண சொல்றேன். तुम अंदर जाके सो जाओ, कल सुबह 8 बजे के मिलेंगे. உள்ள போய் தூங்கு, காலையில 8 மணிக்கு பாப்போம் சொல்றேன். என்ன மாமா இதெல்லாம்? எங்களை காலி பண்ண வைக்க தான் நீங்க பாம்பேல இருந்து வந்தீங்களா? சாரதா பேட்டி, உனக்கு உன் மாமா தாமோதரத்தை தான் தெரியும். பம்பாயே கதிகலம் கிடைக்கிற தாமோதர் தாதாவை பத்தி தெரியாது. நாளைக்கு காலையில பாரு என் திறமைய. நாளைக்கு பொழுது விடிய போறதே அதுக்காகத்தான். வாங்க வாங்க தூங்க.